அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. வீட்ல கணவன் மனைவி பிரச்சனை. இங்க தான் இப்படி வெளிய வேலையாவது நிம்மதியா செய்யலான்னா, அங்க அதுக்கும் மேல இருக்கு. எனக்கு எங்க எப்பதான் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி கிடைக்கும்? இந்த கதைய முழுமையா கேளுங்க. ஒரு ஊர்ல அந்தணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள். விவசாயம்தான் அவருடைய தொழில். சில நேரம் நினைச்ச அளவுக்கு மேல லாபம் கிடைக்கும், சில நேரம் அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அவருடைய மனைவி முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கும் அவருக்கு உதவி பண்ணுவா. இவங்களுக்குள்ள ஒரு தீராத சிக்கல் இருந்துச்சு. அது என்னன்னா, 2 பேரும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுப்பாங்க. எப்படி சண்டை வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனாலும் சண்டை போட்டுப்பாங்க. இதனால விவசாயமும் சரியா பார்க்க முடியல, குழந்தைகளையும் சரியா கவனிக்க முடியல. 2 பேருமே மன விரக்தியிலே இருந்தாங்க. எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியல. விவசாயமும் அதிகமா நஷ்டமாச்சு. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பமாகவே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி யாத்திரைக்காக வந்தாரு. இத கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய், ஐயா, என்னோட பிரச்சனைக்கு நீங்களாவது ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்ட துறவி சிரிச்சுக்கிட்டே, உனக்கு நான் தீர்வு சொல்றேன், என்னோட ஒரு வாரம் யாத்திரை வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே, ஐயா, எனக்கு தீர்வு கிடைச்சா போதும், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்த ஊருக்கு கிளம்புனாங்க. பக்கத்து ஊருக்கு போறதுக்கு ராத்திரி ஆகிடுச்சு. துறவி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா, இன்றைய இரவு நாங்க இங்க தங்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா, இதே மாதிரிதான் போன வாரம் 2 திருடனுங்க வந்து தங்கி ஊர்ல கிடைச்சத சுருட்டிக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு அங்க மட்டுமில்ல, அந்த ஊர்ல எங்கேயும் தங்க விடல. அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்பதான் அந்த விவசாயி துறவிக்கிட்ட, ஐயா, இவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, ஆனா நீங்க எந்த ஒரு கோபமோ வருத்தமோ இல்லாம எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த துறவி, எனக்கு எந்தவித கோபமோ வருத்தமோ இல்ல, சந்தோஷந்தான். ஏன்னா அவங்க அடிக்காம அவமானப்படுத்தினதோட விட்டாங்களே, அதுல மிகுந்த மகிழ்ச்சிதான் அப்படின்னு சொன்னாரு துறவி. உடனே அவன், ஒருவேளை அவங்க உங்கள அடிச்சிருந்தா? துறவி, மறுபடியும் என்னைய கொல்லாம அடிச்சதோட விட்டாங்களே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவேன். அப்ப உங்கள கொன்னு போட்டிருந்தா? உடனே துறவி, அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன். இனி எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன், ஐயா, உங்களால மட்டும் எப்படி இது மாதிரி இருக்க முடியுது? துறவி, எனக்கு இப்ப எது நடக்குதோ அத சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் மகிழ்ச்சியான கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எல்லாம் மகிழ்ச்சியா தெரியுது. அதனாலதான் எது நடந்தாலும் எந்தவித சலனமும் எனக்கு வருவதில்லை. மாறாக நீ அத ஒரு பிரச்சனையாக பார்ப்பதால்தான் அது உனக்கு பெரிய பாரமாக தெரிகிறது. ஆசையும் எதிர்பார்ப்பும் நம்ம அப்படி சிந்திக்க வைக்கிறது. இல்லாத ஒன்றுக்கு எதிர்பார்த்து இருப்பதை இழக்கக்கூடாது. இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ள கற்றுக்கொள். நிம்மதி தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அந்த நிமிடத்திலிருந்து விட்டு கொடுத்து அவன் தன்னோட மனைவி கிட்ட சண்டை போடல. அவகிட்ட அன்பையும் அனுசரணையும் எதிர்பார்க்காம அவனோட அன்ப அவளுக்கு கொடுத்தான். இதனால சண்டை வருவது குறைய ஆரம்பிச்சது. வேலையிலும் கவனம் செலுத்த முடிஞ்சது. அவனோட விவசாயமும் நல்ல லாபம் கொடுத்துச்சு. வாழ்க்கையில கணவன் மனைவி மேலையும், மனைவி கணவன் மேலையும் குறை சொல்றோம். ஆனா அவர்களிடம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது அவர்களுக்கு நாம கொடுக்கறோமா? இல்லாத ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதோட நிம்மதியை இழந்து விடுகிறோம். அது போன பிறகு இழந்து விட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுகிறோம். அதிகமா இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சுதான் கவலைப்படுகிறோம். இதனால நிகழ்காலத்துல வாழ மாட்டேங்கிறோம். இதனாலேயே நிம்மதி இல்லாம இருக்கோம். எதிர்பார்ப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இனியாவது இப்ப இருக்க இந்த தருணத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நிம்மதியா இருப்போம். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.